Hi friends, welcome to RH Kitchen. இன்னைக்கு நம்ம மேங்கோ வச்சு ஒரு டிஃபரெண்டான ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ல வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். மேங்கோ பர்ஃபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கடை எடுத்துக்கோங்க. நம்ம ஃபஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இப்போ கடை நல்லா சூடாகிடுச்சு. நம்ம இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துடலாம். நெய்யெல்லாம் உருக்குனதுக்கப்புறமா இதில் வந்து 25லேருந்து 30 முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு முந்திரி வந்து லைட்டாக வந்து வறுப்பட்டாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா முந்திரி வந்து லைட்டாக வறுப்பட்டுருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் வந்து அரைச்சி எடுத்துலாம். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க வேணால் கொஞ்சம் பொறியாக இருந்தாலே போதும். இப்போது இதே கடாயில் நான் வந்து ஒரு மாம்பழம் வந்து நல்லா வந்து மிக்ஸியில் அரைச்சி எடுத்து வச்சுக்க தண்ணி சேர்க்காமல் இப்போ நம்ம சேர்த்துடலாம். மாம்பழம் சேர்த்துனதுக்கப்புறமா நான் வந்து 1/3 கப் சர்க்கரை எடுத்துருக்கேன். இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துடலாம். சர்க்கரை சேர்த்துனதுக்கப்புறமா இது வந்து ஒரு திக்னஸ் வர வரைக்கும் நம்மளால கிளறிட்டே இருக்கலாம். நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி கிடைக்கும். கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 நிமிஷம் ஆகும். நம்ம வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இதோட கலர் கூட நமக்கு லைட்டாக சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். அது வரைக்கும் நம்மளால கிளறிட்டே இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 7 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓரளவுக்கு லைட்டாக வந்து நம்மளுக்கு வந்து திக்னஸ் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம இந்த டைமில் வந்து 1/3 கப் வந்து மில்க் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம சேர்த்துடலாம். அதே அளவு 1/3 கப் வந்து துருவன தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம சேர்த்துடலாம். அப்புறமா இப்போ நம்ம வந்து முந்திரி வந்து வறுத்து எடுத்து வச்சுருக்கோம்ல, அரைச்சி இப்போ நம்ம சேர்த்துடலாம். இது எல்லாமே சேர்த்துட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு நம்மளை கிளறிட்டே இருக்கலாம். நம்ம நல்லா வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி கிடைக்கும். திக்னஸாக வரும். கடையிலேருந்து ஒட்டாமல் வரும். அந்த மாதிரி வர வரைக்கும் நம்மளே கிளறிட்டே இருக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 7 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி பேனில் வந்து நல்லா ஒட்டாமல் வருது அப்படின்னு. இந்த டைமில் நம்மளுக்கு வந்து ஏலக்காய் வேணும் அப்படின்னா ஒரு 4லேருந்து 5 ஏலக்காய் இந்த மாதிரி நல்லா வந்து நுணுக்கி நம்ம இதை சேர்த்துடலாம். உங்களுக்கு ஏலக்காய் ஸ்மெல் தேவையில்லைன்னா நம்மளுக்கு ஏலக்காய் வந்து சேர்க்க தேவையில்லை. பவுல் வந்து எடுத்துக்கோங்க. நம்ம வந்து அலுமினியம் ஃபாயில் பேப்பர் வச்சுக்கலாம். ஒருவேளை உங்கள்கிட்ட இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் பேப்பர் இல்லை அப்படின்னா நம்ம இதை வந்து நெய் கூட அப்ளை பண்ணிக்கோங்க. இதனால் கம்ப்ளீட்டாக வந்து ஆறட்டும். இப்போ நம்ம இதை வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு வந்து ஃப்ரீசரில் வச்சு எடுத்துடலாம். அப்புறமா நம்ம இதை வந்து குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரீசரில் வச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நம்ம இதை கட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான மேங்கோ பர்ஃபி. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்கு அப்படின்னு. இது செய்கிறதுக்கு வந்து அதிகமான நேரமும் நமக்கு தேவைப்படாது. ஒரு 20 நிமிஷம் இருந்தால் மட்டும் போதும். நம்ம சூப்பராக வந்து இந்த மாதிரி மேங்கோ பர்ஃபி செஞ்சிடலாம். நம்ம எப்போயுமே மேங்கோ சீசன் வந்தாலே நம்ம எப்போயுமே மேங்கோவில் வந்து இந்த மாதிரி வந்து மில்க் ஷேக்கு, மேங்கோ ஜூஸ் இந்த மாதிரி தான் நம்ம வந்து சாப்பிடுவோம். பட் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம டிஃப்ரெண்ட்டாக வந்து மேங்கோ பர்ஃபி கூட செஞ்சு சாப்பிடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நடனம் ஆடும் நாவல்ஸ் பை பாய் ஃப்ரெண்ட்ஸ்.